கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவன் வந்து ஒரு விசேஷித்த தேவன் இல்லையா? அவர் உயிருள்ள தேவன். அவர நம்ம வந்து ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அது தேவனுக்கு ரொம்ப பிரியமான காரியம். ஆனா, நம்ம தேவன் ரொம்ப விசேஷித்த தேவன் எப்படி சொல்றேன்னா, அவர் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தான் அவரு பார்த்துக் கொண்டே இருப்பார். அவர் நம்முடைய வெளிப்புற கிரியைகள் பார்க்கிறதே இல்ல. கடவுளுக்கு தெரியும். நம்முடைய உள்ளான மனுஷன், நம்ம உள்ளான இருதயம் மாறிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளிப்புறமான மனுஷன் நல்ல மனுஷனா மாறிருவோம். நீங்க ஒரு வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 139:23 அந்த வசனத்த நான் வாசிக்கிறேனே. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தாவீது இந்த 139 சங்கீதத்த நீங்க வாசிக்கும்போது, தேவனுடைய மகத்துவத்த குறித்து அழகா போட்டிருப்பார். அதே சங்கீதத்தில 139 2வது வசனம் வாசிச்சீங்கன்னா, என் உட்காருதலையும், எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். கடவுள் எப்படியா, நம்ம எதற்கு உட்கார்றோம், எதுக்கு எந்திரிக்கிறதுன்னு கூட அவருக்கு தெரியுமா? இல்ல? அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இருதயத்தில இருக்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கோம். ஆனா தேவன் வந்து நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். ஒரு காரியம் நம்ம செய்றோம்னா, அந்த காரியம் நம்ம எதற்காக செய்றோன்னு கூட தெரியுமா? அதாவது நமக்கு எதுக்கு உட்கார்றோம், எதுக்கு எந்திரிக்கிறதுன்னு கூட கடவுளுக்கு தெரியுமா? அதனால தான் தாவீது சொல்லியிருப்பாரு. 51வது சங்கீதத்தில நீங்க வாசிச்சீங்கன்னா, சுத்த இருதயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி தாவீது சொல்லியிருப்பாரு. ஏன்னா, அந்த சுத்த இருதயம் இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கிரியைகள் எல்லாம் வந்து கடவுளுக்கு பிரியமான ஒரு கிரியைகளா மாறிரும் இல்லையா? நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆபேல், காயின்னாங்க. அவங்க 2 பேரும் வெளிப்புறமா எந்த கிரியைகளும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இல்ல நீங்க ஆபேல், காயின் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து காயின் தான் என்ன பண்றாருன்னா, கடவுளுக்கு வந்து ஒரு காணிக்கை கொண்டு வராரு. ஆனா, கடவுள் வந்து முதலாவது கொண்டு வந்த காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவே இல்ல. நீங்க நல்லா வசனம் வாசிச்சீங்கன்னா, காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லைன்னு போட்டிருக்கும். முதலாவது என்னன்னா, காயின் அங்கீகரிக்கல. ஏன்னா காயினுடைய இருதயம் வந்து தேவனுக்கு பிரியமில்லாம இருக்கு. அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் தேவன். ஏன் காயின வந்து அங்கீகரிக்கலன்னா, அவன் இருதயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் ஒரு பொறாமை இல்லையா? அந்த பொறாமைனால தான் என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆபேல கொன்னு போட்டார். ஸோ, இந்த இருதயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மிக மோசமான காரியங்கள் இருக்கு. அதனால தான் தாவீது எப்பொழுது பார்த்தாலும் அந்த இருதயத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார். அதனால நம்மளும் இன்னைக்கு வந்து நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஒரு காரியம் செய்றோம்னா, அந்த காரியத்துக்கு பின்னாடி நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கணவன் மனைவியாய் நம்ம இணைந்திருக்கிறோம். நம்ம கணவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம், மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம இருதயத்தில யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நெறைய இந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைவோர்ஸஸ் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்தில தான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க பழைய நினைவுகள், யார் கூடலாம் அவங்க பழகிட்டு இருந்தாங்களோ, அவங்களை குறித்தே திங்க் பண்ணிட்டுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த இருதயம் வந்து கரைப்பட்டு போனனால, ஆட்டோமேட்டிக்கா இந்த குடும்பத்தில இப்ப இருக்கிற குடும்பத்தில ஒரு சண்டை, எப்ப பார்த்தாலும் ஒரு சச்சரவு, 2 பேருக்கும் வந்து ஒத்தே வராது. ஏன்னா, அவங்க இருதயத்தில வந்து வேற யாரையோ நெனச்சுக்கொண்டு, இங்க பிசிக்கலா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதனால, கடவுள் எப்பவுமே நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறார். அதனால தேவன்ட்ட கேட்பேன், கடவுளே எனக்கு சுத்த இருதயத்த தாங்க. நெறைய பேர் வந்து சர்ச்சஸ்க்குள்ள அப்படிதான். சர்ச்சஸ்ல வந்து நம்ம போறோம். ஒரு நல்ல கிறிஸ்துவனா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி நம்ம வெளிப்புறமா காமிச்சுக்கிறோம். ஆனா, உள்ளுக்குள்ள இருதயத்தில எப்படி இருக்கிறோம்? ஏன்னா, அந்த இருதயம் வந்து மகா கேடுள்ளது. மகா தெருக்குள்ளதுன்னு நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அதனால, நம்ம இருதயத்த ஃபர்ஸ்ட்டு கடவுள் வந்து ஆராய்ந்து அறிகிறார். நம்ம எந்த காரியம் செய்தாலும் உள்புறமா ஒரு ரீசன வைத்துக்கொண்டு வெளிப்புறமா நம்ம ஒண்ணு செய்யக்கூடாது. இல்ல, எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லி நான் வந்து ஒரு காரியம் செய்யவே கூடாது. அதனால கடவுள்ட்ட நீ கேட்பேன், கடவுளே எனக்கு ஒரு நல்ல இருதயத்த குடுங்க. நிலைவரமான ஆவிய குடுங்க. என்னுடைய நினைவுகள்லாம் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கு கடவுளே. நான் எத செய்தாலும் எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். இல்லன்னா என்னுடைய இச்சை நிமித்தமா நான் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்ன மாரி எங்கள் கண்களின் நிச்சயம் அதிகமா இருக்கு. நீங்க ஒரு பொண்ண தவறா பார்த்தாலே அது பாவம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா, எங்கள் இருதயத்தில நெறைய தவறான காரியங்கள் நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள மன்னிங்க கடவுளே! அப்படின்னு நம்ம கடவுள்ட்ட கேட்கும்போது, கடவுள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாரு, உள்ளான மனிதன ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க ஆரம்பிச்சுருவாரு. இல்ல, அதுக்கு நம்ம விட்டுக் குடுக்கணும். இந்த தவறான எண்ணங்கள் வரும்போது, தவறான சிந்தனைகள் வரும்போது, ஆவியானவரோட பெலத்த கேட்டுட்டு, எப்படி இயேசு கிறிஸ்து அந்த சிந்தனை வந்ததுக்கப்புறம், அப்பாலே போ சாத்தான்னு சொன்னாரோ, அதே மாரி நம்மளும் தேவையில்லாத ஒரு சிந்தனை வரம்போது, அந்த இருதயத்தை கரைப்படுத்தும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், நம்ம அப்பாலே போ சாத்தான்னு சொல்லி சொல்லணும். அதே மாரி நம்ம கண்கள்ல எதெல்லாம் பார்க்கிறோமோ, அது கூட நம்ம இருதயத்தை கரைப்படுத்தும். அதனால நம்ம தேவையில்லாத பார்க்கும்போது அந்த இடத்த விட்டு நம்ம ஓடி போயிறணும். இல்ல எப்படி வந்து யோசேப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தில விழுகறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணாரு, அங்கருந்து ஓடி போயிட்டாரு. அதனால நம்ம இருதயத்தை எதெல்லாம் கரைப்படுத்தும் நமக்கு நல்லா தெரியும்.
இல்ல. அதனால நம்ம கண்கள்னாலும் சரி, நம்ம சிந்தனைனாலும் சரி, அதை நம்ம வந்து பரிசுத்தமா காப்பாத்திக் கொள்வோம். தேவனிடத்துல கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட வந்துட்டாருன்னா, அவரு என்ன பண்ணுவாரு, உள்ள இருந்து நம்மள வந்து புதிதாக்கிக் கொண்டே இருப்பார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமாய் மாறிடும். ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, ச்சே இவன் எனக்கு ஏற்ற மனுஷன். இவனைப் போல மாறணும்னு சொல்லி கடவுள் நம்மள சாட்சி கொடுக்கணுங்க. அதற்காக நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால நம்ம தாவீதைப் போல ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்த வந்து நம்ம வந்து ஆராய்ந்து பார்ப்போம். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் வெளியே எடுத்து போடுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.